ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பூவி கேமிங். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, கபாப் சிமிலோட செகண்ட் படத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வரப்போன்னு தெரில. நம்ம தேவையான பொருளாக ஓரளவுக்கு வாங்கி வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 2 வாங்கிக்கிறோம், 1 2. அதேமாதிரி தக்காளி ஒரு 1 2. அதேமாதிரி வெள்ளரிக்காயும் ஒரு 1 2. எல்லாத்தையும் 2 2 வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி கறி கடையில் போய் ஒரு 2, எல்லாத்துலேயும் ஒரு 2 2 வாங்கிக்கிறோம். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் 2 2 வாங்கிட்டேன். பெட்டிங்கன்னு வச்சுருவோம். பார்த்திங்கன்னா அதே நேரம் போய் கடையை திறந்துட்டுருவோம். கடையை திறந்தாச்சு. ஓகே, எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கறி கேட்பாங்க. அதனால் முதல்ல நம்ம கறி அரைக்க ஆரம்பிச்சிடுவோம். கறி எடுத்து மிஷினில் வச்சுட்டு பவுல் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஓகே, பவுல் எடுத்து இங்கே வச்சுருவோம். ஓகே, மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்றான். ஓகே, அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இதில் உப்பு மட்டும் கொஞ்சோண்டு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா பிசைஞ்சுக்கிற நிறைய கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க. இதை எடுத்து ஸ்டிக்கில் குத்திடுவோம். பார்த்திங்கன்னா அடுப்பை இன்னும் பற்ற வைக்கல, அதை மறந்துட்டேன். அதில் அடுப்பை பற்ற வச்சுருவோம். பார்த்திங்கன்னா விறகு கட்டையை ஒன்று எடுத்து அடுப்பில் போட்டு பற்ற வச்சுருவோம். பற்ற வச்சாச்சு. பார்த்திங்கன்னா கறி வைப்பாங்க. ஓகே, கறி வெந்துருக்கு. அதை போய் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். பார்த்திங்கன்னா தட்டு எடுத்தாச்சு. கறி வந்துக்கிட்டு வெந்துருச்சு கறி. சரி, கறி வச்சுருவாங்க. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருவோம். நாங்கள் மேடம். ஓகே, அடுத்தது ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அடுத்த தட்டு எடுத்துகிட்டு வந்துச்சு. அடுத்த கறியும் குத்தி வேக வச்சுருவோம். பார்த்திங்கன்னா இதில் கறியை வேக வைக்கிறதுல திருப்பி போடுறது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே நேரம் இதில் எவ்வளோ நேரம் அடுப்பில் இருந்தாலும் கருவாதுன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கஸ்டமரை வெயிட் பண்ணுற வரைக்கும் வர்ற வரைக்கும் அந்த கறி அடுப்பே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா அதே நேரம் கேரட்டையும் வெட்டி வச்சுருவோம். வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாத்தையும் வெட்டி வச்சுருவோம். ஏன்னா வந்தோடனே படக்கு எடுத்து கொடுத்துக்கலாம்ல, அதுக்காக தான். ஓகே, அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க தெரியலையே. ஓகே, என்ன கேட்குறீங்க மேடம்? இல்லைங்க. ஓகே, இதை விட்டு எடுத்தாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க? ஓகே, இதையும் கேட்குறாங்க. கறி எடுத்து அதே நேரம் வச்சுருவோம். அந்த வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாத்தையும் வச்சுருவோம். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே மேடம். அடுத்தது ரெடி பண்ணுவோம். வாங்க, இதேமாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது. யாரையும் வெயிட் பண்ணி வைக்கக்கூடாது. அதுனா வாங்க, கறி எடுத்து வேக வச்சுருவோம். மேடம் வச்சு போயிட்டாங்களே. ஓகே, பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டிக் எடுத்துகிட்டு குத்தி அதே மாதிரி வேக வச்சுருவோம். இதோட கறி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்ப்போம். கறி முடிஞ்சிருச்சு. ஓகே, சரி. என்ன சார் வேணும் உங்களுக்கு? மேடமா? ஓகே, உங்களுக்கு 3 பொருள் தேவையா? ஓகே, கேரட் எல்லாத்தையும் எடுத்து வெட்டி வச்சுருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வெங்காயம் மட்டும் இருக்குது. ஓகே, வெங்காயத்தை வாங்கியாச்சு. இதை வெட்டி எடுத்துக்கிறோம். ஐயோ, பிளேட் வைக்கலையோ. சரி, கறி எடுத்து மேலே தட்டில் வச்சுருவோம். கறி இந்த தட்டை எடுத்துருவோம். வெங்காய தட்டை வச்சாச்சு. ஓகே, வச்சாச்சு. இப்போ வெட்டுறா. ஓகே, இப்போ அந்த மைதா மாவு எடுத்து அந்த இதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். ஐயோ, கறி எடுத்துட்டேண்ணா. ஓகே, விடு. மைதா மாவு எடுத்து அதில் போட்டுருவோம். அந்த கோப்பை எங்கே இருந்தால் இருக்கும். ஓகே, அரைச்சி எடுத்துருமா? ஓகே, அரைச்சாச்சு. வந்துச்சா? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே அவங்களுக்கு கொடுத்துருவோம். மேடம், சாப்பிட்டு நிறைய காசு அள்ளி கொடுங்க. உங்களுக்காகவே நான் கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிருக்கேன். ஏன்னா அடுத்த கறியே வாங்க, இதையும் அரைச்சி எடுத்துருவோம். ஓகே, இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். ஓகே, பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி தட்டு எடுத்து வந்துச்சுருவோம்.
அது பார்த்திங்கன்னா ஸ்டிக் எடுத்து வந்து வச்சுருவோம். வாங்க நிறைய கறியை குத்தி குத்தி வேக வச்சிட்டோன்னா நம்ம வந்து வர எடுத்து கொடுத்துட்டே இருக்கலாம். அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க, எப்படியும் கறி தான் கேட்பாங்க. ஓகே கறி தான் பார்த்திங்கன்னா கறி வச்சாச்சு. அப்புறம் கேரட்டு பீன்ஸுன்னு வருவாங்க. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வெட்டி வச்சிடும். ஓகே ஓகே கத்தி ஏறுறேன். ஓகே இதையும் கட் பண்ணி வச்சாச்சு. இது எடுத்து இங்கே வச்சுருவோம். வேறு நினைக்கிறீங்க அவ்வளோதானே? ஓகே இது எடுத்துகிட்டு இங்கே விட்டு கொடுத்துருவோம். ஐயோ சாரி சார், கீழே வந்துச்சு தெரியாமல். நாங்கள் சார் வச்சுக்கோங்க. கீழே போட்டு சார். ஓகே சார் பார்த்திங்கன்னா அடுத்தது ரெடி பண்ணுமா? இதே இது நம்ம பழப்பறக்கணும். மேலே பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் இருக்குது. அந்த கேமில் 12 மணி நேரம் இருக்குது. நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 நிமிஷம் இருக்கணும். அந்த 12 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஆள் வர கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அது என்னென்ன கொஞ்சோண்டு கறி இது இருக்குது. இன்னும் ஒரு இதுக்கு ஒரு நினைக்கிறேன். காசு எடுத்துருவோம் மேலே. ஓகே இந்த 2 கறியும் முடிஞ்சு இந்த வாரம் மேடம் வெயிட் பண்ணுங்கள். 2 கறியும் முடிஞ்சு இதுக்கு மேலே கஸ்டமர் அப்புறம் நானாக கடையை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த 2 கறியை வைக்கிறேன். சரி பார்த்திங்கன்னா இந்த மைதாவை எடுத்து மாவு எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே இதையே அரைச்சி என்னடா ஓகே இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே இதையும் வச்சுருவோம். பார்த்திங்கன்னா காய்கறி வேறு இல்லை, அதை போய் வேறு வாங்கிட்டு வந்துடுவோம். எத்தனை திரும்பி ஒரு 2 வாங்குமா? ஏன் திரும்பி விலையை ஒரு 3 வாங்கிடுவோம். ஓகே இதில் ஒரு 3, இதில் ஒரு 3, தக்காளியில் ஒரு 3. ஓகே பில் போட்டுருவாங்க. ஐயோ சீக்கிரம் வர போகணும். மேடம் கோச்சிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஐயோ இது என்னோட ஸ்டக் ஆகுது. ஓகே உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி எடுத்து வச்சுருவோம். ஓகே வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி எண்ணெயில் தட்டு எடுத்து வச்சுருவோம். ஓகே தட்டு எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்து வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை எடுத்து வச்சுருவோம். ஓகே 3 எடுத்து வச்சாச்சு. கத்தி எங்கடா? ஓகே கத்தியும் வச்சாச்சு. மேடம் உங்களுக்கான சாப்பாடு ரெடியாக இருக்குது, இந்தாங்க. ஓகே இந்தாங்க மேடம், இது உங்களுக்கான சாப்பாடு தான். அப்படிங்க. ஓகே வாங்க அடுத்த கஸ்டமருக்கு ரெடி பண்ணுவோம். தட்டு பார்த்திங்கன்னா காய்கறி வெட்ட அது இது எடுத்து வச்சுருவோம். அப்புறம் கறி வைக்க அது தட்டு எடுத்து வச்சுருவோம். பார்த்திங்கன்னா கேரட்டு தக்காளி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். அதில் கேரட்டு இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். ஓகே டொமேட்டோ, அப்புறம் ஆனியன். ஓகே கத்தி எடுத்து வெட்ட வேண்டியது. சீப்பு வேண்டாடே. ஓகே வெட்டி எடுத்தாச்சு. இது இங்கே இருக்கட்டும். ஓகே காசு எடுத்துருவோம். மேலே அடுத்த கஸ்டமர் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஓகே மேடம். என்னது டீயா? டீ கேட்டிருக்காங்க, போடு. அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் டீ கேட்டிருக்காங்க. டீ பொடி இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் டீ பொடியா என்னன்னு தெரியல, வாங்கி பார்ப்போம். டீ பொடியாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே பார்த்தீங்கன்னா இது வாங்க சீக்கிரமாக எடுத்துப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம கடைக்கு ஒரு டீ கேட்டு வந்திருக்காங்க. இந்த டீ வேறு எப்படி போடணுன்னு தெரியலையே. அது எடுத்தாலே காமிச்சு கொடுத்துருவோம், அதனால பிரச்சனை இல்லை. அதில் காஃபி பவுடர் கோகோ. ஓகே அந்த இதுவாக இருக்குது. ஓகே இதில் போட்டாச்சு. கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருமா? ஓகே கிளாஸ் எடுத்தாச்சு. இதில் பட்டன் எங்கடா இருக்குது? இதுவாக இருக்குமோ இல்லை இதுவா? என்னோட எதுலேயுமே அது காமிக்கலை. இந்த சைடு ஏதாச்சும். ஓகே இது இந்த மிஷினில் காமிக்குதோ? ஓகே இதில் பட்டன் எங்கடா காணோம்? அவங்க ஒரு டீ வேறு கேட்குறாங்கடா, நான் எப்படி அவங்க ஊற்றி கொடுப்பேன்? ஐயோ இதில் பட்டன் எங்கடா? நான் ரொம்ப நேரம் முன்னாடி லாஸ்ட்டில் பட்டன் எங்கே இருக்குங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் நீட்டி இருக்குது பார்த்தீங்களா? அதை தொட்டிங்கன்னா காஃபி போட்டுறது. பார்த்திங்கன்னா இந்த காஃபி இங்கே வச்சுருவோம். ஓகே அடுத்து கறி எடுத்து வச்சுருவோம். ஓகே அடுத்து நல்ல இதை வெட்டி வச்சாச்சு. இது எடுத்து வச்சாச்சு. இதை போய் கொடுத்துருவோம் அவங்ககிட்ட. அதுக்கு வச்சு இவங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கஸ்டமர் வர வாய்ப்பு இருக்குது. அவங்களோட முடிச்சுக்கிடுவோம் நம்ம. ஓகே
இன்னும் ஒரு 2 கஸ்டமர் வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். டைமிங் வேறு முடிய போகுது. மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தளுக்கு தேவையான காய்கறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தேவையான கறி இருக்குது. ஒருத்தாள் காய்கறியும் கறியும் கேட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஆள் கறியை மட்டும் கேட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்த ஆள் வந்து இருக்காங்க. சார் உங்களுக்கு என்ன வேணும் வேகமாக சொல்லுங்கள். நீங்களும் காஃபி கேட்டுறாதீங்க ப்ளீஸ். ஓ, கறி கேட்குறாங்க. ஓகே. ஐயோ, காய்கறி கேட்கல விடு. அடுத்த ஆள் காய்கறி கேட்டால் ஓகே. இதுக்கு போய் முதல்ல மாவு வாங்கிட்டு வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு வழியாக மாவு வாங்கிட்டு வந்தாச்சு. முதல்ல கோப்பையை வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா மாவு எடுத்து வச்சுருவோம். மாவு எடுத்தாச்சு. ஓகே, வச்சு மிஷின் ஆன் பண்ணி விட்ருவோம். ஓகே, இதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அவங்கள்ட்ட போய் கொடுக்க வேண்டியது வேறு. ஓகே, 2 நேரம் நினைக்கிட்டுருக்காங்க. அடுத்த கஸ்டமர் வர வெயிட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. இவர் என்ன கேட்குறான்னு தெரியலையே. சார் என்ன வேணும்? உங்களுக்கும் அதே வேணுமா? ஐயோ, திரும்பி இன்னொரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வரணுமே. ஓகே, ஒரு மாவு ஒன்று வாங்கிக்கிறோம். ஓகே. ஐயோ, பில் போட மறந்துட்டேன். பார்த்தியா, நல்ல வேலை பில் போடாமல் ஞாபகத்தில் போகிறேன். ஓகே, மாவு ஒன்று வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா வச்சுருவோம். மாவு எடுத்துக்கிறோம் கையில். மிஷின் மேலே வச்சிடலாம். ஓகே, காப்பி எடுத்துருவோம். ஓகே, மிஷின் நம்ம வந்துடுச்சு. ஓகே, எடுத்தாச்சு. இது எடுத்துகிட்டு போய் அப்படியே கொடுத்துட வேண்டியது அவங்கள்ட்ட. ஓகே, இது என்னோட லாஸ்ட்டு கஸ்டமராக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். அடுத்து அவ்வளோதான், கடையை மூடிட வேண்டியது. வாங்க மூடுவோம். என்னடாச்சு? ஓ, கடை வேறு மூட முடியாது. ஆமாம், டே முடிஞ்சாதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். ஓகே, சரி வாங்க. சரி, எடுத்துக்கிறோம். ஓகே, வேறு யாராச்சும் வருவாங்களா வரமாட்டாங்களா? அதிகபட்சம் வர்ற வாய்ப்பு இல்லை. இவங்க இது வராங்க. இப்போ இது வராங்க. மேடம் இங்கே வராதிங்க, போங்க போங்க மேடம். ஐயோ, தள்ளி விட்டு வராங்களே. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். வாங்க, கறியை போய் வேணுங்கிற. கறி வேறு இல்லை. இல்லைங்க, வேறு ஏதாச்சும் கேட்டால் என்ன செய்யலாம்? முதல்ல என்ன கேட்குறாங்க பார்த்துக்குருவோம். மேடம் என்ன வேணும்? கறி மட்டும்தான் வேணுமா? வேறு மற்ற எதுவும் திங்க மாட்டேங்களோ நீங்களா? ஓகே, 10 ரூபாய்க்கு ஒரு கறியை வேண்டி போக வேண்டியது. சைடில் நிறையா கறி இருக்குது, ஆனால் இது ஒன்று மட்டும் தான் வாங்க முடியுமா? என்னடா நியாயம்? ஓகே, விடுங்க. ஏதோ ஒன்று. பார்த்திங்கன்னா இந்த கறியை சமைச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவோம். பார்த்திங்கன்னா நைட்டு வேறு ஆயிடுச்சு. ஓகே, கறி எடுத்து மிஷினில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். மிஷினில் வச்சாச்சு. ஓகே, கோப்பை எடுத்து வச்சாச்சு. அரைச்சி எடுத்தாச்சு. உப்பு கொட்டிக்கிறோம். வாங்க, ஏன்னா உப்பும் கொட்டியாச்சு. கம்பி நீங்கள் மேலே கம்பி எடுத்துகிட்டு வந்துடும். பரவாயில்ல, ஆனால் ஒரு விறகு கட்ட ஒரு நாள் ஃபுல்லாக எரியுது. அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா கறியை கொத்தி வேக வைக்கணும். இப்போ அது வேகிற நேரத்தில் என்ன செய்யலை, நம்ம பிளேட் எடுத்து வச்சுருவோம். இல்லைங்க, தட்டை அப்படி மாற்ற முடியுமா? மாட்ட முடியாதோ? ஓகே, வச்சாச்சு. கறி வந்துட்டியா? சீக்கிரம் வந்துடுறான். ஓகே, வந்துடுச்சு. தட்டில் வச்சு அவங்கள போய் கொடுத்துருவோம். இந்தாங்க மேடம். நீங்கள் 20 ரூபா கொடுக்குறதுக்கு நான் 10 ரூபா கொடுத்து கறி வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறோமா மேடம்? இப்போ கறி மிச்சம் மீதி வேஸ்ட்டாக போகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா 10 ரூபா தான் கொடுப்பீங்க. என்ன மேடம்? சரி விடுங்க, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. ஓகே, காசு எடுத்துகிட்டு நம்மளும் கிளம்பிடுவோம். சரி கேஸ், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். அடுத்த ஒரு வீடியோலேருந்து உங்களை சந்திக்கிற வர உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் கோவை கேமிங். லாஸ்ட்டாக நமக்கு இன்றைக்கி எவ்வளோ செலவாக இருக்குதுன்னு பார்ப்போம். 245 ரூபா செலவு, 410 ரூபா லாபம். ஓகே, 9 கஸ்டமர்.